ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டீ கடை ஸ்நாக்ஸ் ரெசிபி முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து 10 to 15 மினிட்ஸில் குயிக்காக நம்ம சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 10 முட்டைகள் வந்து சேர்த்துருக்குறேங்க. இது முட்டைகள் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது தோல் வந்து ஈஸியாக சுலபமாக எடுக்கிறதுக்கு வரும். அதுக்காக பாருங்கள், முட்டைகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து முழுமையாக ஆற வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைகள் தோலெல்லாம் நீக்கியாச்சுங்க. இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து மேல் மாவு கோட்டிங்க்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். நீங்கள் எடுத்த முட்டைகள் பொறுத்து நீங்கள் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சோடா மாவு தாங்க சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடு ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து 10 முட்டைகள் எடுத்ததுனால 3 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் வந்து கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நிறையா தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கட்டிகள் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மறுபடிக்கும் மீதி இருக்கிற 1/2 கப் தண்ணியும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டுடலாம். டோட்டலாக இதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் முட்டைகள் வந்து கோட் ஆகும்போது மேலே வந்து அப்படியே இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம முட்டைகளில் உள்ளே வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முட்டைக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் முட்டைக்குள்ளே வந்து வச்சிடலாங்க. அதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்து இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங்காக கீழே வரைக்கும் கட் பண்ணக்கூடாது, பாதி வரைக்கும் மட்டும்தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சிடலாங்க. கொஞ்சமாக வச்சிங்கனாலே போதும், ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டியதில்லை. இது போல் வச்சுட்டு இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இதே போல் அடுத்த முட்டையும் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாங்க. இதே போல் எல்லா முட்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எல்லா முட்டைகளும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து கோட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு முட்டைகள் வந்து உள்ளே வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இது போல் ஸ்பூன் எடுத்து மேலே வந்து நல்லா கோட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்து ஆயிலில் பொரிச்சிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் இந்த டிப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களை வந்து கைகள்லையே சுலபமாக எடுத்து போட முடியும்னா நீங்கள் வந்து கைகளில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த டிப் ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம வந்து அடுத்த பக்கம் திருப்பி விடணுங்க. உடனே நீங்கள் வந்து திருப்பிடக்கூடாது. நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தை பொறுத்து நீங்கள் வந்து எத்தனை முட்டைகள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா முட்டைகள் வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்ச முட்டைங்கிறதுனால மேல் மாவு மட்டும் உங்களுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ வந்து இதை வெளியே எடுத்துகிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ரொம்ப சுலபமான முறையில் உடனே செய்யக்கூடிய ஒரு ரெசிபினா அது முட்டை போண்டா தாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் எல்லா பேட்சையும் நல்லா பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப சுலபமாக இன்றைக்கி நம்ம முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் முட்டை போண்டா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.